எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜி. என்னடா இவங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காங்கன்னு யோசிக்காதீங்க. நான் இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தது. அப்போது புதுசாக யாரோ போடுறாங்களே அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்கள்ல. அதனால தான் இது யார் ராஜகுமார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்க. என்னோடய ஏஜ் 57 கம்ப்ளீட்டடு. அப்படிங்கிறப்போ இந்த வயசுக்கு மேலே இது யார் போடுறா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தான் என்னை பற்றி நானே ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்ருக்குறேன். என்னோடய சொந்த ஊர் ராஜபாளையம். எனக்கு மேரேஜ் ஆகி நான் செட்டிலான ஊர் வாசுதேவநல்லூர். நான் படித்தது ராஜபாளையம். ஸ்கூல் லைஃப் ராஜபாளையம். காலேஜ் சிவகாசி. ஸ்கூல்லேருந்தே எனக்கு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்தே நான் நிறையா பாட்டு, ட்ராயிங்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கேன். ஸ்கூல்லையும் சிங்கிங் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். காலேஜில் சிங்கிங் காம்படிஷன்லாம் ஜாயின் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் நான் வின் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த இதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அடுத்து எனக்கு கோலப் போட்டியிலெல்லாம் நான் சேர்ந்துருக்கிறேன். அதுலேயும் வின் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் சேர்றதில் நம்மளோட பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். நான் தனியாக தெரியணும்னு நான் நினைப்பேன். அதையும் நான் சொல்லணும்ல. அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏதோ ஒரு இதில் என்னோட இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். அப்படியே தான் நான் வளர்ந்து மேரேஜில் லைஃப்பில் செட்டில் ஆகி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடி அப்போது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலியை நான் பார்க்க ஆரம்பித்து எல்லோரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. அப்படிங்கன்னா திரும்பியும் என்னோட இதை எடுப்போம் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சத நம்ம செய்வோம் அப்படின்ட்டு நான் எடுத்துருக்குறேன். அதுதான் இந்த டெரக்கோட்டா. டெரக்கோட்டா நான் ஸ்நேகிதி புக்கு மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்ட்டு நான் மண்ணெல்லாம் குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம்தான் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் ஓன் க்ரியேஷன் தான். அப்போ யூடியூப் சேனல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒர்க் ஷாப் போனதில்லை. அந்த புக்கை படித்து நானாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து என் ரிலேட்டிவ்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு யாருக்கு எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து அவங்க போடுறத பார்த்து சந்தோஷம் நல்லா நான் படுவேன். எல்லோரும் போடுறத பார்த்து சந்தோஷப்படுவேன். போடலைன்னா ஏன் போடல அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அப்போது பேக்கிங் எல்லாம் எனக்கு தெரியாது. பேக்கிங் தெரியாதா, அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் பிரியாணி இதெல்லாம் தம் போட்டு தான் போடுவேன். ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால நிறையா நாங்கள் போடுவோம். அப்போ தம் போட்டு போடுறப்போ அந்த தணல் இருக்கும்ல, அந்த தணலில் நான் போடுவேன். போட்டோன்னா அது டும்னு வெடிக்கும். எல்லாம் வெடித்து ஒன்றும் இல்லாமல் கூட சில சமயம் போகும். அப்போ போடுறப்பயே பயந்து போடுவேன். அதுக்கப்புறம்தான் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா விபூதி பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அது அந்த பெரிய பானை நான் பேக்கிங் ப்ராசஸில் காமிச்சேன் உங்களுக்கு. அந்த பெரிய பானையில் தான் அந்த விபூதி பண்ணுவாங்க. அப்போ அந்த கவுடங்க வச்சு அந்த சாண எரு அதை வச்சு தான் பண்ணுவாங்க.
அப்போ அதில் வந்து நம்ம இதை சுட்டா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்படி தான் நான் வந்து இதில் வந்து அவங்ககிட்ட கேட்டு நான் சுட ஆரம்பித்தேன். அவங்க தான் எனக்கு வந்து கைட் பண்ணாங்க எல்லாமே. அப்படி தான் நானே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த கவுடங் ப்ராசஸ் வந்து நான் இதுநாள் வரைக்கும் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். யாருமே இது வந்து போட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் தான் போடுறேன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இதை பார்த்தான்னா இது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்ல. கவுடங் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இது டெரக்கோட்டா செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அவங்க வந்து இந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டான்னா அந்த வர ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு பிரிக் ரெட்டில் நமக்கு நல்லா கிடைக்கும். பார்க்க அழகாக இருக்கும். என்னன்னாலும் நம்ம தவிடு இதில் வைக்கிறப்போ கருப்பாக இருக்கா, அதை விட இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு. அதனால் இதை அதாவது இது தெரியாதவங்க பேக்கிங் ப்ராசஸ் ஒன்று நான் போட்டிருக்கிறேன் வீடியோ. அந்த இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அதிலருந்து. இப்படியே தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொன்றா நான் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நான் கொடுத்து இது பண்ணுறப்ப தான் எல்லோரும் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன்னா அடுத்து ஒரு 8 மாதம் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்பியும் ஒரு சின்சியராக வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணேன்னா என்னை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் தான். நான் வந்து கொடுக்குற சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மியான சர்க்கிள். அவங்களுக்கு மாத்திரம்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் எல்லாருமே. அவங்களுக்கு தான் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்களோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வந்து. அதனால் அவங்கள வச்சு நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னா எப்படி ஆரம்பிக்க என்னன்னு தெரியாது. இது வந்து இப்போ ஆரம்பித்தது நான் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே தெரியாமல் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல் வந்து. இது வந்து A to Z எனக்கு யூடியூப் சேனலு பற்றி ஒன்றுமே தெரியாது. சும்மா பார்ப்பேன். ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ஆரம்பிக்கிறது, வைக்கிறது, இதில் அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் எடுக்கிறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஒன்றுமே A to Z ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன். அப்போ தான் என்னோடய பிரதர்-இன்-லா பொண்ணு வந்து பேர் வர்ஷினி, அவள் தான் எனக்கு வந்து கைட் பண்ணா எல்லாம். அவள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தா. ஓரளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கும் சொல்லி கொடுத்தா. ஓரளவுக்கு நானும் கற்றுக்கிட்டேன் அவட்ட இருந்து. இன்னும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது எனக்கு. கற்றுக்க வேண்டி இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்கள்கிட்டலாம் இப்போயும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் எல்லாம் படிச்சுட்டு கரெக்டாக நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் என்ன ஒரு 10 எப்படியும் ஓரளவுக்கு நான் இப்போயே தேறிட்டேன். இன்னும் கொஞ்சம் தானே தேறணும். ஜஸ்ட்டு பொறுத்துக்கோங்க என்ன. அதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட் எனக்கு இருந்தானா நான் வந்து நல்லாவே பண்ணுவேன். உங்கள் சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்கரேஜிங் தான். அது வந்து கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்கள் சப்போர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நான் வந்து அடுத்து குக்கிங் கூட வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு இப்போ என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ பேசுனது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் கொடுங்க.
அந்த கமெண்ட்டையே நான் வந்து எதுவும் தவறுதலாக எதுவும் பேசியிருந்தா கூட நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை கூட நான் பாசிட்டிவாக எடுத்து அதை கூட நான் மாற்றிக்குவேன், என்ன நானே மாற்றிக்குவேன். என்ன நம்ம வந்து எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லார்ட்டையும் யார்கிட்டனாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையே அதுதான். ஏன்னா அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அதிலிருந்தும் நான் கற்றுக்குவேன். அப்படித்தான் நான் வந்து என்னை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நான் செஞ்ச மாலை தான். இது வந்து என்னோடய ஓன் க்ரியேஷன். இது நான் அப்லோட் நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் என்னோடய குரூப் உண்டு. அந்த குரூப்பில் நான் போட்டதை பார்த்து 2 பேர் இது மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஒன்று இதே கலரு, இன்னொன்று வந்து கோல்டன் வித் ரெட்டு, அந்த கலரில் நான் செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய என்னோடய என்னோடய ப்ராடக்ட்டும் நிறையா வந்து வாங்கியிருக்குறாங்க. நெட்டில் இருந்தும் கொடுப்பாங்க பார்த்து, அதுவும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் செய்யாததெல்லாம் செய்கிறப்போ நான் வந்து அதிலேருந்து கற்றுக்குறேன் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்குவேன். அப்படித்தான் என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டு எனக்கு தேவை, கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோலையும் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒன்று தான் நான் கேட்குறது உங்கள்கிட்ட. உங்கள் சப்போர்ட் இட் இஸ் மஸ்ட் ஃபார் மீ. தேங்க்யூ.